மக்களாட்சி நாட்டில் கவர்னர் முறையை எதிர்க்கும் திமுக அரசு உள்ளாட்சிகளில் மட்டும் அரசு ஊழியர்களை வைத்து நிர்வாகம் செய்வதுதான் மக்களாட்சியா என்றும், தமிழ்நாடு அரசு உடனடியாக ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும், உள்நோக்கத்துடன் தாமதப்படுத்தினால் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடருவோம் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தெரிவித்துள்ள எச்சரிக்கை குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் மக்களாட்சி என்பது நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி நிர்வாகங்கள் என்று அழைக்கப்படும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சிகள், ஊராட்சிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி ஆகிய 3 அடுக்குகளை கொண்டது ஊரக உள்ளாட்சிகள் ஆகும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு 40 ஊராட்சிகளை உருவாக்கி அவற்றுக்கு சுயாட்சி அளிக்க வேண்டுமென மாநிலங்களுக்கு வழிகாட்டுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் 73வது சட்ட திருத்தம் உள்ளாட்சிகளுக்கு அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டப்படி வழங்கியுள்ளது. வேளாண்மை, நீர்ப்பாசனம், நில சீர்திருத்தம், கல்வி, சுகாதாரம், ஊரக வீட்டு வசதி, வறுமை ஒழிப்பு, சாலைகள், குடிநீர், மின்சாரம் ஆகிய துறைகள் உள்ளாட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஜனவரி 5ஆம் தேதியோடு ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான 5 ஆண்டு பதவிக்காலம் முடிந்துவிட்டது. தற்போது சிறப்பு அலுவலர்களின் கட்டுப்பாட்டில் ஊரக உள்ளாட்சிகள் இயங்கி வருகின்றன. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் செய்ய வேண்டிய மக்கள் பணிகளை தற்போது அரசு ஊழியர்கள் செய்து வருவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் கலைக்கப்பட்டு கவர்னர் ஆட்சி அமல்பட்டதற்கு ஒப்பானதாகும் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி தெரிவித்துள்ளார். ஆட்டுக்கு எதற்கு தாடி, நாட்டுக்கு எதற்கு கவர்னர் என்று கேள்வி கேட்ட திமுக தற்போது தமிழ்நாடு அரசை ஆண்டு கொண்டு இருக்கும் வேளையில் ஊரக உள்ளாட்சிகளில் கவர்னர் ஆட்சிக்கு ஒப்பான அரசு ஊழியர்களின் ஆட்சியை அமல்படுத்தியிருப்பது மக்களாட்சிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் விரோதமானதாகும். ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்காமல் அரசியல் காரணங்களால் தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டு இருப்பதால் தமிழ்நாட்டின் கிராமங்களில் அடிப்படை மக்களாட்சி மறுக்கப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்திய திமுக தற்போது தனது ஆட்சி காலத்தில் அதே உள்ளாட்சி தேர்தலை முடக்கி வைத்திருப்பது அதிகார மீறலாகும். பெருவாரியாக விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் வாழும் கிராமங்களில் அவர்களுடைய பல்வேறு வகையான அடிப்படை தேவைகள் தீர்வு கண்டு கொண்டிருந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாமல் தற்போது மக்களாட்சியை கிராமங்களில் முடக்கி விடப்பட்டுள்ளது. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் உள்ளூர் மக்களின் அடிப்படை தேவைகள் எடுத்து சென்று தீர்வு கண்டு கொண்டிருந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாமல் இருப்பது மாநில அரசுக்கு அவப்பெயரையே ஏற்படுத்தி வருகிறது. திமுக ஊராட்சி உள்ளாட்சி தேர்தலை முறையாக நடத்தி அதன் மூலம் மக்களுக்கு சேவை செய்தால் மட்டுமே வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். இல்லையேல் கிராமப்புற வாக்குகள் திமுகவிற்கு எதிராக போகக்கூடிய சூழ்நிலை உருவாகி உள்ளது. தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிறப்பு அலுவலர்கள் ஊராட்சி அலுவலகங்களுக்கு வருவதில்லை. அவர்கள் வராததால் லஞ்சம், ஊழல் அதிகரித்து வருகிறது. மக்களின் அடிப்படை அவசிய தேவைகள் தீர்க்க முடியவில்லை. மேலும் கிராமங்களை அருகில் உள்ள பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகளோடு இணைக்கும் போது மக்களும் பாதிக்கப்பட்டு போராட தொடங்கி இருக்கிறார்கள். திமுகவிற்கு வந்தால் ரத்தம், விவசாயிகளுக்கும் கிராம மக்களுக்கும் வந்தால் தக்காளி சட்டினியா என்கிற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. உள்ளாட்சிகளின் கவர்னர்களாக கருதப்படும் அரசு ஊழியர்களை வைத்து உள்ளாட்சிகளை நிர்வாகம் செய்வதை உடனடியாக முடிவு கட்டி தமிழ்நாடு அரசு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தி மக்களாட்சியை கிராமங்களில் மலர செய்ய வேண்டுமென தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வலியுறுத்தி உள்ளது. தொடர்ச்சியாக உள்ளாட்சி தேர்தலை அரசியல் காரணங்களுக்காக நடத்தாமல் திமுக தவிர்க்குமானால் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நேயர்களே, மீண்டும் இதுபோன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.